வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள். தலைப்பு கஞ்சத்தனம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேளுங்க. ஒரு அழகான கிராமத்தில் அசோக் என்ற ஏழை விவசாயி வசித்து வந்தான். அவனுக்கு சொந்தமாக ஒரு சிறிய நிலம் இருந்தது. அதில் அவன் கடுமையாக உழைத்து வந்தான். ஆனால் அவனது வருமானம் மிகவும் குறைவாக இருந்ததால் அவன் எப்போதும் கஷ்டப்பட்டான். அதே கிராமத்தில் செல்வந்தரான விமல் வசித்து வந்தார். அவருக்கு நிறைய நிலங்களும் செல்வமும் இருந்தது. ஆனால் அவர் மிகவும் பேராசைக்காரராகவும் கஞ்சத்தனமானவராகவும் இருந்தார். யாருக்கும் உதவி செய்ய அவருக்கு மனம் வராது. ஒரு நாள் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. மழை பெய்யாததால் பயிர்கள் எல்லாம் காய்ந்து போயின. அசோக்கும் மற்ற ஏழை விவசாயிகளும் உணவுக்காக மிகவும் கஷ்டப்பட்டனர். அவர்கள் விமலிடம் சென்று உதவி கேட்டார்கள். ஐயா, எங்களுக்கு உதவ முடியுமா? உணவில்லாமல் நாங்கள் மிகவும் சிரமப்படுகிறோம் என்று அசோக் பணிவாக கேட்டான். அதற்கு விமல் அலட்சியமாக சிரித்துவிட்டு, உழைக்கத் தெரியாதவர்களுக்கு நான் ஏன் உதவ வேண்டும்? போங்கள் இங்கிருந்து என்று விரட்டிவிட்டார். அசோக்கும் மற்றவர்களும் மிகவும் வருத்தத்துடன் திரும்பி சென்றனர். ஆனால் அசோக் மனம் தளரவில்லை. அவன் காட்டுக்கு சென்று கிழங்குகளையும் பழங்களையும் சேகரித்து வந்து தனது குடும்பத்தையும் மற்றவர்களையும் காப்பாற்றினான். சில நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் விமல் வேலை செய்து கொண்டிருந்த போது கோபத்தில் ஒரு நாயை அடித்தார். அந்த நாய் கோபத்தில் விமலை கடித்து விட்டது. விமலுக்கு மிகவும் பயமாக இருந்தது. தனக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ என்று அவன் கவலைப்பட்டான். அன்று இரவு விமலை ஆஸ்பத்திரியில் அக்கம்பக்கத்தினர் சேர்த்து விமலை காப்பாற்றினர். விமலுக்கு மிகவும் உதவியாக இருந்தனர். விமல் எப்படியோ உயிர் பிழைத்து கொண்டார். ஆனால் விமல் பயத்துடன் இருந்தார். இந்த சம்பவம் விமலை மாற்றியது. விமல் ஒரு முனிவரை சந்திக்க நேர்ந்தது. அந்த முனிவர் விமலை பார்த்து, விமல், நீ உன் செல்வத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காததால் தான் இந்த பயம் உனக்கு ஏற்படுகிறது. நீ செய்த தவறை உணர்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய், இல்லையென்றால் நீயும் துன்பப்பட நேரிடும் என்று கூறினார். அசோக்கிற்கு தான் உதவவில்லை, ஆனால் அசோக் எனக்கு உதவினான் என்று நினைத்து திடுக்கிட்டு எழுந்த விமல் தன் தவறை உணர்ந்தான். ஏழை மக்கள் கேட்கும்போது நான் உதவவில்லை, ஆனால் அவர்கள் நான் கேட்காமலேயே என் உயிரை காப்பாற்றினார்கள் என்று தான் செய்த தவறை நினைத்து அவன் வருந்தினான். உடனே அவன் தனது பணப்பெட்டியை திறந்து ஏழை மக்களுக்கு உணவு தானியங்கள் வாங்கி தந்தான். பணத்தையும் கொடுத்தான். அசோக்கும் மற்றவர்களுக்கும் விமலின் இந்த மாற்றத்தை கண்டு ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் அவனுக்கு நன்றி தெரிவித்தனர். அன்று முதல் விமலும் மற்றவர்களுக்கு உதவி செய்து சந்தோஷமாக வாழ்ந்தான். பிறருக்கு உதவி செய்வதே உண்மையான மகிழ்ச்சி. கஞ்சத்தனமும் பேராசையும் துன்பத்தையே தரும். முடிவுற்றது. சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. சுபம்.